இன்னைக்கு திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும், இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. வில்லேர் உழவர் பகை, சொல்லேர் உழவர் பகை, அன்பேர் உழவர் பகை, பண்பேர் உழவர் பகை. இது ஆக்சுவலாக ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னன்றது பார்க்கலாமா? யாருடைய பகையை வந்து நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் பகைத்திறம் தெளிதல் அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வில்லேர் உழவர் பகை கொலினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. ஓகேவா? வில் வீரருடைய பகையை பெற்றாலும் சொல்வன்மை உடைய அறிஞரினுடைய பகையை பெறக்கூடாது. யாருடைய பகையை வந்து வில் வீரருடைய பகையை வந்து நம்ம பெற்றாலும் வாங்கிக்கலாமா? ஓகேங்களா? அந்த பகை கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்வன்மையுடைய அறிஞர்களினுடைய பகையை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த புலவர்கள் அறிஞர்கள் இவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய பகையை வந்து நம்ம வாங்க கூடாது. ஓகேவா? அந்த போர்க்களத்தில் போய் நம்ம அந்த வில் மூலமாக இருக்கக்கூடிய பகை கூட நம்ம பெற்றாலும் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, யாருடைய பகையை வந்து தவிர்க்க வேண்டும், சொல்லேர் உழவருடைய பகையை தவிர்க்க வேண்டும். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு எங்கே இருக்குது? 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் பகைத்திறம் தெளிதல் அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது போக திருக்குறள் ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துடலாமா? ஸோ உலக மொழிகள் நிறைய இதில் திருக்குறளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் முக்கியமான சில மொழிபெயர்ப்புகள் பார்க்கலாம் பாருங்கள். ஆங்கிலத்தில் யார் மொழிபெயர்த்திருக்கா? ஜியு போப் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? ஜெர்மன் மொழியில் டாக்டர் க்ரவுல், ஃப்ரெஞ்சு மொழியில் ஏரியல் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காங்க. இது ரெண்டு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்போங்க, நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஜெர்மன் ஃப்ரெஞ்சு இது ரெண்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜெர்மன் மொழியில் டாக்டர் க்ரவுல் அவங்களும், பிரெஞ்சு மொழியில ஏரியல் இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருப்பாங்க. 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் தான் இப்போ நான் சொன்ன அந்த மொழிபெயர்ப்பு வந்து 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் இருக்குது.